கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ சமூகத்துல வந்திருக்க நாம் இப்பொழுது நேரடியாய் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 3வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷய வாசிக்கிறேன். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். இந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, என் கண்மலையும் என்று சொல்லப்பட்டது. அப்ப இங்கு நாம் பார்க்கிறோம், தாவீது சங்கீதக்காரன் அந்த தேவனை எப்படி கூப்பிடுகிறான், அல்லது சங்கீதக்காரனுக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், தம்மை ஒரு கண்மலையின் தேவனாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை வைத்து, இந்த குறிப்பாய் இந்த வார்த்தையை வைத்துதான் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கண்மலையாய் இருக்கிறார். எப்படி சங்கீதக்காரனுக்கு தேவன் கண்மலையாய் வெளிப்பட்டாரோ, அவனை ரட்சிக்கிற கண்மலையாய் வெளிப்பட்டாரோ, அவனை ரட்சிக்கும்படி கட்டளையிட்டு அவனுக்கு கண்மலையாய் காணப்பட்டாரோ, அதே போல தேவன் இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற நம்மளுக்கும் இந்நாளிலே அவர் கண்மலையாய் வெளிப்படுகிறார். அவர் நமக்கு ஒரு கண்மலையின் தேவனாய் வெளிப்பட போகிறார். அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், அவர் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரே என் கண்மலையும், நீரே என் கண்மலையும் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கண்மலை என்பது எதை காட்டுகிறது, கண்மலை என்பது எதை சொல்லுகிறது? அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால், மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, கண்மலை என்பது அங்கு உறுதி என்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 7:25, பெருமலை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விலகவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாய் இருந்தது. அப்ப கண்மலை என்பது எதை காட்டுகிறது? அது முதலாவது உறுதியை காட்டுகிறது. அவ தேவன் இன்றைக்கு கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால், அவர் ஒரு உறுதியாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். நமக்கு அவர் உறுதியான ஒரு அஸ்திபாரமாய் வெளிப்பட போகிறார். அவர் மீது நம்முடைய வீட்டை கட்டத்தக்கதாய், பெரும் மலையிலும் காற்றிலும் புயலிலும் மோதுகிற அலையின் மீதில் இருந்தோம் நம்முடைய வீடு அசையாதபடி உறுதியாய் இருக்கும்படி அவர் நமக்கு கண்மலையின் தேவனாய் கண்மலையாய் வெளிப்படுகிறார். அவர் நம்முடைய அஸ்திபாரமாய் வெளிப்படுகிறார். இரண்டாவது, கண்மலை என்பது வேதம் என்ன சுட்டி காட்டுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கண்மலை என்பது யாரை காட்டுகிறது அல்லது என்ன அர்த்தமாம்? அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இரண்டாவதாக, கண்மலை என்பது எதை காட்டுகிறது? அது யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப முதலாவது, தேவன் இந்த நாளிலே நம்மளுக்கு உறுதியான அஸ்திபாரமாய் தேவன் வெளிப்படுகிறார். இரண்டாவது, அவர் நமக்கு கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறார். அப்ப கிறிஸ்து என்று கேட்கும் பொழுது அது ஒரு வழக்கத்தின் சொல்லை போல் நமக்கு காணப்படலாம். ஆனால் கிறிஸ்து என்பது என்ன அர்த்தமாம்? எபிரேய மொழியிலே பார்த்தோம் என்றால் மேசியா என்ற அர்த்தம், ரட்சிக்கிறவர் அல்லது மேசியா என்ற அர்த்தம். ஆனால் எபிரேய மொழியிலே நாம் அதை பார்த்தோம் என்றால், கிரேக்க மொழியிலே நாம் அதை பார்க்கும் பொழுது அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லியிருக்கு. அப்ப தேவன் உலக ரீதியாய் நம்மளுக்கு அஸ்திபாரமாய், நம் வீடு கட்டத்தக்கதான அஸ்திபாரமாய் காணப்படுகிறார். இரண்டாவது, அவர் நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தின் அஸ்திபாரமாய் அவர் காணப்படுகிறார்.
வீடு கட்டுகிற உறுதியான நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் உறுதிப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தை கொடுக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் தேவன் காணப்படுகிறார். அப்ப இந்த அதிகாலை தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு தேவன் கண்மலையாய் வெளிப்படுகிறார், கண்மலையாய் அவர் காணப்படுகிறார். அப்ப வேதத்திலே நாம் கண்மலையான தேவன் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு விதத்திலே மாத்திரம் கண்மலையாய் வெளிப்படவில்லை. வேதத்திலே பார்த்தோம் என்றால் பல்வேறு விதங்களிலே அவர் கண்மலையின் தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதிலே சில குறிப்பை தான் இன்றைக்கு நாம் பார்த்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, எப்படிப்பட்ட கண்மலையின் தேவனாய் தேவன் வெளிப்படுகிறாராம், எப்படிப்பட்ட உறுதியாய், எப்படிப்பட்ட அபிஷேகிக்கப்பட்டவராய் வெளிப்படுகிறாராம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அவர்கள் மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அப்ப முதலாவது, எப்படிப்பட்ட கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். இந்த அதிகாலை வேளையிலே அவர் அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுகிறார். இங்க நாம் பார்க்கிறோம், மனோவா அங்கு தேவனுக்கு முன்பாக அங்கு மனோவா போய் என்ன செய்கிறான், வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண் மலையின் மேல் வைக்கிறான், அங்கு கர்த்தருக்கு செலுத்துகிறான். உடனே அங்கு அதிசயம் விளங்கினது. அப்ப தேவன் இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற நமக்கு அவர் எப்படிப்பட்ட கண்மலையாய் வெளிப்படுகிறாராம், அதிசயம் செய்கிற அல்லது அதிசய கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்று இங்கு வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் இதை உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அது என்ன வசனம்? அதே நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்க வசனம் இப்படியா சொல்லுகிறது, அது அதிசயம் என்றார். எது அதிசயம்? என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். இந்த அதிசயத்தை தான் கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்படும். அப்ப இங்கே தேவன் கண்மலையாய் எப்படி வெளிப்படுகிறார், அவர் அதிசயத்தின் கண்மலையாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப மனோவாவுக்கு தேவன் அதிசய கண்மலையாய் வெளிப்படுகிறார். அப்ப இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதிசய கண்மலை. அப்ப அதிசய கண்மலைனா எப்படி வெளிப்படுகிறாராம், அதிசய கண்மலையை எப்படி வெளிப்படுகிறாராம்? உங்க 6வது வசனம் சொல்லுகிறது. இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம் விட சொல்லுகிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். இங்கு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவர் தம்முடைய அதிசயமான நாமத்தை கொண்டு இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஒரு கண்மலையாய் தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆனா அங்கிருந்த மனோவாவுக்கும் அவர் மனைவிக்கும் எப்படி தேவன் வெளிப்படுகிறாராம், ஒரு மனிதனை போல வெளிப்படுகிறார். அப்ப தேவன் அதிசய கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அப்படியே தூதர்களோடு இறங்குகிறது அல்ல. அவர் தம்முடைய வெள்ளை சிங்காசனத்திலும் குதிரையிலும் ஏறி வந்து அதன் மூலமாய் இறங்குகிறது அல்ல. நம்மோடு உறவாடுகிற ஒரு மனிதனை போல தேவன் வெளிப்படுகிறார். அந்த மனிதனை போல் வெளிப்படுகிறதுனாலதான் மனோவாவினுடைய மனைவி சொல்லுகிறார், அவர் தேவ மனிதன் ஒருவன் எனக்கு வெளிப்பட்டார். அவன் சொல்லுகிறார், அவருங்க தேவ மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்து. அப்ப இந்த அதிகாலை வேளையிலே தேவன் நம்மளுக்கு எப்படி வெளிப்பட போகிறாராம், ஒரு மனிதனை போல கர்த்தர் வெளிப்பட போகிறார். அநேக நேரம் நாம் தேவனை எஜமானனை போல பார்த்திருக்கிறோம். அநேக நேரம் தேவனை அக்கினி ஜுவாலையில கண்களை உடையவரை போல நாம் பார்த்திருக்கிறோம். அநேக நேரம் நம்மளை நடத்துகிற, நமக்கு உதவி செய்கிறவரை போல நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு எப்படி வெளிப்பட போகிறார், அவர் ஒரு மனிதனை போல நம்மளுக்கு வெளிப்பட போகிறார். நாம் போய்கொண்டிருக்கிற பாடுகளை உணர்ந்தவராய்,
நாம் போய்கொண்டிருக்கிற கஷ்டங்களை உணர்ந்தவராய், நாம் போய்கொண்டிருக்கிற உபத்திரவத்தை உணர்ந்தவராய், அந்த மனிதனை போல எப்படி அவர் மனிதனை போல் வந்தாரோ, மனிதனாய் வந்தாரோ, அப்படிப்பட்ட அந்த மனிதனாய் காணப்படுகிற கிறிஸ்துவாகிய அந்த கன்மலை இன்னைக்கு மனிதனை போல நம்மளுக்கு வெளிப்படுகிறார். அதனால் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய போராட்டங்கள், நாம் போய்கொண்டிருக்கிற பாதையை அவர் உணர்கிறவராய் காணப்படுகிறார். இதை உறுதிப்படுத்தும்படியாக அவர் மனிதனை போலதான் வெளிப்பட்டார் என்பதை இன்னொரு வசனம் உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அந்த வசனம் என்ன வசனம்? அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். பாருங்க, அவருடைய தோற்றம் எப்படி காணப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி உடை அணிந்து, ஒரு மனிதனுடைய முகம் எப்படி காணப்படுமோ அதே போல இங்கு மனோவாவுக்கு தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அவன் கர்த்தர் வந்திருக்கிறார் என்பதையும், கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி வந்திருக்கிறார் என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே இன்னொரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இதில் போடப்பட்டுள்ளது, கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் என்று சொல்லி. அதுக்கு முந்தின வார்த்தை எப்படியா சொல்லுது? கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்க எபிரேய மொழியிலேயே நீங்க பார்த்தீர்கள் என்றால், கிரேக்க மொழியிலே நீங்க பார்க்கும் பொழுது அது ஒரு மரியாதையுள்ள வார்த்தையாய் போட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் எபிரேய மொழியிலே. அப்ப இதை குறித்து இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது கிறிஸ்துவே, இயேசுவே மனோவாவுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அதாவது குமாரனாகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவே அவங்க மனோவாவுக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் தூதன் ஆனவர் என்று சொல்லி மரியாதையாய் போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நீங்க வேதத்துல மற்ற இடங்கள்ல நீங்க அதிகமாய் பார்க்கும் பொழுது தூதனானவன் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த வசனத்திலேயே அவரை குறித்து அவரே சொல்லும் பொழுது அவன் என்று சொல்லியிருக்கு. ஆனா மனிதர்கள் சொல்லும் பொழுது அது அவர் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் பைபிள் ஸ்காலர் சொல்லுகிறார்கள், இது கிறிஸ்துவே, இயேசுவே அவர்களுக்கு மனோவாவின் காலத்திலே அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆதி முதற்கொண்டு அவர் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்பதை பைபிள் ஸ்காலர்ஸ் இதை பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஆதார வசனமாய் இதை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இங்க மனோவாவுக்கு தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? கிறிஸ்துவாகிய கல்மலையாய் தேவன் அவருக்கு வெளிப்படுகிறார். அது ஒரு மனிதனை போல் அவர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி கிறிஸ்து அதிசய கல்மலையாய் வெளிப்பட்டபடியினால் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் நடக்கிறது? அல்லது ஒரு மனிதனிடத்திலே தேவன் அதிசய கல்மலையாய் வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? அங்கு 3 காரியம் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவன் அதிசய கண்மலையாய் தேவன் வெளிப்பட்டால் அங்க 3 காரியங்கள் சம்பவிக்கிறது. என்னென்ன காரியங்கள்? நம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் 31:21 சொல்லுகிறது, அவர் கிருபையை விளங்க பண்ணுகிறார், கிருபையின் அதிசயத்தை விளங்க பண்ணுகிறார். 2வது என்ன செய்கிறது? அப்போஸ்தலர் 7:31 சொல்லுகிறது, தரிசனத்தை அதிசயமாய் விளங்க பண்ணுகிறார். 3வதாக இந்த அதிசய கண்மலையை என்ன செய்வாராம்? ஏசாயா 25:1 பார்க்கும் பொழுது அவர் ஆலோசனை தருகிற அதிசய கண்மலையாய் விளங்குகிறார். அப்ப ஒரு மனிதனுக்கு தேவன் அதிசய கண்மலையாய் விளங்கினால் அங்கு அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுகிறார். 2வது அவர் தம்முடைய தரிசனத்தை அதிசயமாய் விளங்க பண்ணுகிறார். 3வது அது அவருடைய அதிசயமான ஆலோசனையை விளங்க பண்ணுகிறார். இந்த கிருபை என்பது சாதாரண கிருபை அல்ல, அது ஒரு அதிசய கிருபை. இந்த தரிசனம் என்பது சாதாரண தரிசனம் அல்ல, அது ஒரு அதிசய தரிசனம். அது அதே போல ஆலோசனை என்பது அங்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அல்லது அதிசயமான கண்மலையிலிருந்து வருகிற ஆலோசனை சாதாரண ஆலோசனை அல்ல, அது ஒரு அதிசய ஆலோசனையாய் அங்கு விளங்குகிறது. அப்ப இந்த 3 காரியத்தை நாம் விளக்கமாய் நாம் பார்ப்போமாக. இது எப்படி மனோவாவின் வாழ்க்கையில நிறைவேறினது, அதை எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் என்பதை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக இந்த அதிசய கண்மலை எப்படி விளங்குகிறார்? ஒரு கிருபையை அளிக்கிற அல்லது அதிசய கிருபையை விளங்குகிறவராய் அவர் கண்மலையாய் வெளிப்படுகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம்
31வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். அப்ப முதலாவது அதிசய கண்மலை எப்படி நம்மளுக்கு அவர் வருகிறதுனால என்ன மாற்றம் அல்லது என்ன நடக்கிறது? அங்கு தேவனுடைய அதிசய கிருபை இறங்குகிறது. இந்த கிருபை வந்ததனால மனோவாவினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? வசனம் எப்படியாவது சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு பிள்ளை பெறுவாய். இதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் மனிதனை போல வெளிப்பட்டார். இங்க மனிதனை போல் அவர் வெளிப்பட்டபடியினால் அங்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. என்ன கிருபை கொடுக்கப்படுகிறது? மலடியாய் இருந்த ஸ்திரீ இப்பொழுது கற்பம் தரிக்கிறவளாய் தகுதி பெற்றவளாய் மாறுகிறாள். அவளுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டு போயிருந்த, அவளுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கிருபை அவளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அவள் திருமணமாய் அநேக நாட்களாகிவிட்டது, திருமணமாய் அநேக ஆண்டுகளாகிவிட்டது. ஆனாலும் அவளுக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் அதிசயமான கண்மலையாய் வெளிப்பட்டபடியினால் அவருக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்ப இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் அதிசய கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திருந்து ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாத ஒரு அற்புதத்தை தேவன் நம்மளுக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்தும் கிடைக்காத இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதிசய கண்மலை நம்மளுக்கு வெளிப்படும் பொழுது எதற்காக நாம் ஜெபித்தோமோ, எது நம்மளுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் ஜெபித்தோமோ அந்த காரியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதை கொடுக்கிறதுனாலதான் அங்கு அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? அவர் அதிசய கண்மலையின் தேவனாய் வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது சொல்லப்பட்டு இருக்கிறது, மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். இந்த குமாரனை பெறுவாள் அல்லது குமாரன் என்பது எதை காட்டுகிறது? வேதத்திலே நாம் படிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளிலே இருக்கும்படியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அந்த கிருபையை தேவன் கொடுக்கிறதுனால அங்கு என்ன நடக்கிறது? ஒரு குமாரன் வருகிறான். அது என்னவாம்? அது சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிறதாய், சந்ததியை உறுதிப்படுத்துகிறதாய், கர்த்தரினால் கொடுக்கப்பட்ட கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் உறுதிப்படுத்துகிறதாய் வெளிப்படுகிறதான் இந்த குமாரனை பெறுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப மனோவாவின் வாழ்க்கையிலும் அவன் மனைவியின் வாழ்க்கையிலும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய ஆசீர்வாதத்தை இந்த குமாரனை கொண்டு தேவன் உறுதிப்படுத்துகிறார். மனோவா நினைத்திருந்திருக்கலாம், அல்லது மனோவாவின் மனைவி நினைத்திருந்திருக்கலாம், நம்மளுக்கு பிள்ளை பிறக்கவில்லை, இனிமே நம்முடைய வாழ்க்கையில பிள்ளை பிறக்க போவது இல்லை, நம்முடைய சந்ததி இதோடு அழிந்து விடும் என்று சொல்லப்படலாம். அவன் தான் கோத்திரத்திலே காணப்படுகிற ஒரு மனிதன். அவன் யோசித்திருக்கலாம், என் சந்ததி எந்தோடு அழிந்து விடும், இதோடு நிர்மூலமாக்கப்பட்டு போகும், என்னுடைய பேர் சொல்வதற்கு எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவர்கள் நம்பிக்கை இழந்து போய் கூட காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கு அதிசயமான கண்மலையாய் வெளிப்பட்டபடியினால் அவர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறாராம்? சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு, நாம் இந்த மனோவாயை போலவும் மனோவாவின் மனைவியை போலவும் நமக்கு ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிருந்திருக்கலாம்.
அல்லது அது நடக்காது, அது கிடைக்காது என்று நாம் யோசித்திருந்திருக்கலாம். இதோடு என்னுடைய சிங்காசனம் முறிந்து போகும், இதோடு என் வாழ்க்கை முறிந்து போகிறது, என் சந்ததியை தொடருகிறதுக்கு எனக்கு ஒரு சந்ததி இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த காலை வேளையில் அவர் அதிசயமான கன்மலையாய் வெளிப்படுகிறார். அதன் நிமித்தமா என்ன நடக்கிறது? இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் முதலாவது கொடுக்கிறார். அந்த இல்லாத ஆசீர்வாதம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வந்தவுடனே அது என்ன செய்கிறதாம்? அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உறுதிப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நிலைவரப்படுத்துகிறார். இங்கு தாவீதுக்கு இங்கு ராஜாவின் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தது போல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நாளையோடு முடிந்து போகிறது அல்ல, அடுத்த மாதத்தோடு அடுத்த வருடத்தோடு முடிந்து போகிறது அல்ல. அவர் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதம், அந்த புதிய சுதந்திரம், புதிய விடுதலை நம்முடைய சந்ததியோடு அது தொடருகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய சிங்காசனம் என்றென்றும் நிலைத்திருக்கிற சிங்காசனமாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். நீங்க வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால், நீங்க பேர் வைக்கும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஒரு வழக்கம் உண்டு. அவர்கள் பேர் வைத்தார்கள் என்றால் அவர்கள் சந்ததியில என்ன பேர் இருந்துச்சோ அதை தான் வைப்பாங்க. நீங்க உதாரணத்துக்கு லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 60வது வசனத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க யோவான் பிறக்கிறான். யோவான் பிறந்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு என்ன பேர் வைக்கிறாங்க? இவனுக்கு சகரியா என்கிற பேரை வைப்போம். ஏன்னா சகரியா என்கிறது யோவானுடைய அப்பா. அப்ப சந்ததியின் வழியிலே வரணும் என்று சொல்லி அந்த பேரை வைக்கிறார்கள். அது அவர்களுடைய வழக்கமாய் காணப்படுகிறது. ஆனா அங்கு சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத் என்ன சொல்லுகிறார்? அந்த ஜனங்களிடத்துல இவளுக்கு சகரியா என்று வைக்காமல் யோவான் என்று வையுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் கேட்கிறாங்க, எதற்காக யோவான் என்று வைக்க வேண்டும்? உங்கள் சந்ததியில யோவான் என்று ஒரு மனிதனை இல்லையே, அப்புறம் ஏன் அதற்கு யோவான் என்று வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 61வது வசனம் சொல்லுவாங்க. 60வது வசனத்திலே எலிசபெத் சொல்லுகிறார், அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால், உடனே 61வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், அங்கிருந்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்? அவர்கள் சந்ததியாய் அவர்களுடைய பெயர்களை கொண்டு வருகிறார்கள். சந்ததியாய் அவர்களுடைய தகப்பன் பெயரையோ அல்லது மூதாதையர் பெயரையோ அவன் உறவின் முறையில் இருக்கிற பெயரையோ கொண்டு வருகிறார்கள். அப்ப இங்கு மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளை இல்லை, மலடியா இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுடைய பெயர் அதோடு முடிந்து போகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதியான அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் அதோடு முடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த முடிந்து போன நிலைமையிலே காணப்பட்ட மனோவாவை தான் அதிசயமான கன்மலையாய் வெளிப்பட்டு அவர்களுக்கு உறுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு இந்த அதிகாலை வேளையிலே தேவன் அதிசய கிருபையை அளிக்கும்படியாய் அவர் அதிசயமான கன்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். யோபு சொல்லுகிறான், அவருடைய அதிசய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கு. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், அவர் முதலாவது என்ன அந்த அதிசய கன்மலையை வெளிப்படுகிறதுனால நமக்கு என்ன நடக்கிறது? அவரிடத்திலிருந்து அந்த அதிகாலை வேளையிலே ஒரு கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த கிருபையின் நிமித்தமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட போகிற சுதந்திரம், விடுதலைகள் தேவனினால் உறுதிப்பட போகிறது. அது பேராய் சந்ததியாய் தேவன் அதை உறுதிப்படுத்த போகிறார். இப்படி இந்த குமாரன் கிடைத்தபடினான், அந்த உறுதிப்படுகிற ஆசீர்வாதம் கிடைத்தபடினான், அதிசய கன்மலை அவர்களுக்கு வெளிப்பட்டு கிருபையை அவர்கள் கொடுத்தபடினால் என்ன நடக்கிறது? அதனால் அவர்களுக்கு என்ன பலன் வருகிறது? இந்த குமாரன் மூலமாய் நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படாலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார்.
அவன் பெலிஸ்தியரின் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இங்க என்ன நடக்கிறது? இந்த குமாரன் அவர்களுக்கு கிடைத்தபடினால் அவனுக்குமா அந்த குடும்பத்திற்கு மாத்திரம் ரட்சிப்பு வரவில்லை, அவனுடைய சந்ததிக்கும் அவனுடைய கோத்திரத்துக்கும் அவன் தேசத்துக்கும் தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அவன் இனத்தாருக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். அப்ப தேவன் நம்மளுக்கு அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுகிறான் என்றால் அது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கு மாத்திரமல்ல, நம்மோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் உறவினராய் இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம், தெரிந்தவர்களாய் இருக்கலாம், நம் இனத்தாராய் இருக்கலாம், நம் தேசத்தாராய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் அவர்களுக்கும் தேவன் ரட்சிப்பை அருளுகிறவராய் வெளிப்படுகிறார். ரட்சிப்பை அருளுகிறார். ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அது முதலாவது நம்ம தான் நிரப்போம், அது நம்மளுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஆனா இங்கு அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுகிறதுனால என்ன நடக்குது? அது அங்குள்ள அந்த தேசத்தையே ரட்சிக்கிறதாய் மாற்றுகிறது. அந்த இஸ்ரவேலின் முழு தேசத்தையும் தேவனால் ரட்சிக்கப்படும்படி அங்கு அந்த குமாரன் கொடுக்கப்படுகிறார். அப்ப தேவன் இந்த அதிகாலை வேளையிலே நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் நாம் அநேகருக்கு நம்மளை தேவன் ரட்சிப்பின் பாத்திரமாய் வைக்க போகிறார். நம் மூலமாய் அநேகரை தேவன் தம்முடைய ரட்சிப்புக்குள் நடத்த போகிறார். அவருக்காய் நாம் அநேக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண, அவருக்காய் அவருடைய பாதையில அநேக பேரை கூட்டி வர, பெலிஸ்தியரின் கையிலிருந்து அநேகரை விடுதலையாக்க தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மூலமாய் நம்மளை பயன்படுத்த போகிறார். அதனாலதான் இது ஒரு அதிசயமான கல்மலையின் தேவன். அவர் அதிசயமான கண்மலையின் தேவனாய் வெளிப்படுகிறபடினால் அந்த ரட்சிப்பின் கிருபை அங்கு வருகிறது. இரண்டாவதாக இந்த அதிசயமான கண்மலையின் தேவனாய் வெளிப்படுகிறபடினால், அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுகிறபடினால் அங்கு என்ன நடக்கிறது? முதலாவது கிருபையின் அதிசயமாய் விளங்க பண்ணுகிறார். இரண்டாவது அங்கு அதிசயமாய் எதை விளங்க பண்ணுகிறார்? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 31வது வசனம். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு, அப்ப இரண்டாவது தேவன் இந்த அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுகிறபடினால் இரண்டாவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வருகிறது? அதிசயமான தரிசனத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். சாதாரண தரிசனம் அல்ல. நம் வழக்கமாய் தூங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் நம்மளுக்கு கிடைக்கிற சொப்பனமாகிய தரிசனம் அல்ல. இது அதிசயமான தரிசனம். இது வேறு தரிசனத்தை காட்டுகிறது. இங்க மனோவாவின் வாழ்க்கையில இது எப்படி நிறைவேறினது? அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, எப்படி தரிசனமாகிறார்? ஒரு அதிசயமான தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது அது ஒரு சாதாரண தரிசனத்தை போலதான் காணப்படுகிறது. ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாரே, அப்படி அதே போலதான் இங்கு வெளிப்படுகிறதை போல் காணப்படுகிறது. ஆனால் இங்கு வெளிப்படுகிற தரிசனம் அதிசயமான தரிசனம் என்பது எப்படி உறுதிப்படுகிறது? அடுத்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷனை மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து. இந்த தரிசனம் எப்படி ஒரு அதிசயமான தரிசனமாய் மாறுகிறது? மறுபடியும் எங்களிடத்திற்கு அந்த மனுஷனை அனுப்பும் என்று மனோவா கேட்கிறான். அங்கு கேட்ட உடனே என்ன நடக்கிறது? அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்து 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும்படி தரித்திரும். முதலாவதாக இந்த தரிசனம் எப்படி அதிசய தரிசனமாய் மாறுகிறது? அவன் மறுபடியும் அங்கு தேவ தூதன், அதாவது தேவ மனுஷன் வர வேண்டும் என்று அவன் வேண்டுகிறான். அதனால என்ன நடக்கிறது? அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அடுத்த வார்த்தை, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயலிலே இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார்.
நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மிகவும் குறிப்பிட்ட இடத்துலதான் இப்படி எல்லாம் நாம பார்க்க முடியும். நீங்க இயேசுவானவர் சீசர்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். வெளிப்படும் பொழுது அங்கு தாமஸ் இல்லை. அங்கு தாமஸ் இல்லாதது நிமித்தமாக மீண்டும் ஒரு தாமஸ் இருக்கிற நேரத்திலே தேவன் வெளிப்படுகிறார். எதற்காக? அவனுடைய அவிசுவாசத்தை போக்கும்படியாய், அவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் இயேசுவானவர் மீண்டும் ஒரு விஷயம் அங்கு வருகிறார். அவன் தாமஸ் நான் அவரை தொட்டு பார்த்தால் ஒளிய நான் நம்ப மாட்டேன் என்று கேட்டது நிமித்தமாக இயேசு அங்கு வந்தார். அதே போலதான் இங்கு மனாசே தேவ சமூகத்திலே கேட்கிறான், ஆண்டவரே மீண்டும் ஒரு விசையாய் இந்த மனிதனை எனக்கு அனுப்பும், தேவ மனுஷனை எனக்கு அனுப்பும் என்று கேட்டவுடனே கர்த்தர் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லியிருக்கு. இதனாலதான் இது ஒரு அதிசய தரிசனமாய் மாறுகிறது. சாதாரண தரிசனம்னா எப்படி இருக்கும்? தேவன் வெளிப்படுவார், போய் விடுவார். அதுக்கப்புறம் அவர் கேட்கவும் மாட்டார்கள், கேட்டாலும் அங்கு தேவன் வெளிப்பட மாட்டார். அவர்களுக்கு வார்த்தையின் மூலமாய் அல்லது வேறொரு விதமாய் அவர்களுக்கு வழியை காண்பிப்பார். ஆனா இங்கு மனாசேவின் வாழ்க்கையில அது ஒரு அதிசய தரிசனமாய் இருக்கிறபடினால் அவர் தேவன் மீண்டும் ஒரு விஷயம் அங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இது ஒரு அதிசய தரிசனம் என்று எப்படி உறுதிப்படுகிறது? 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 13, 15, 16 வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்கு சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, அந்த வசனத்து கடைசி பகுதி விட சொல்லுகிறது, அவன் நீ சர்வாங்க தகன பலியை இட வேண்டும் என்றால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். நீங்க அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனோவா அவர்களுக்கு சமைத்து அந்த கர்த்தருடைய தூதனுக்கு சமைத்து கொண்டு வரும்படி அங்கு மனோவாவுக்காய் அந்த மனிதன் தரித்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதனாலதான் இது ஒரு அதிசய தரிசனமாய் மாறுகிறது. கர்த்தருடைய தூதன் அனுப்பப்பட்டால் அங்கு தேவ வார்த்தை வெளிப்படும். தேவ வார்த்தை வெளிப்பட்ட உடனே அப்படியே அவர் மறைந்து விடுவார். அவர் தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். மரியாளுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. யோசேப்பு சீசர்கள் மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. ஆனா இங்கு ஒரு வித்தியாசமான காரியம் நடக்கிறது. இது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவன் மனோவா சமைத்து கொண்டு வரும் அளவும் அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க தரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதத்தை வைத்து இதை நான் உறுதிப்படுத்த முடியும். நான் திருமணத்திற்கு முன்பாக 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறோன்னா அப்பதான் புதிதாய் தேவன் வெளிப்பட ஆரம்பித்தார். அதற்கு முன்பாகலாம் எனக்கு ஆவியிலே வெளிப்பாடு வரும், அல்லது தேவ ஆவியிலே கொஞ்ச தூரம் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு போய் தரிசனத்தை பார்த்து வந்து அதை நான் மார்க் பண்ணி வைப்பேன். ஆனா இப்ப இந்த 40 நாள் உபவாசத்திலே ஒரு 10 நாள் 15 நாள் போனதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு வெளிப்பட ஆரம்பித்தார். அவருடைய பிரத்யட்சமான சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். சில நேரங்கள் அவரை முகமுகமாய் தரிசிக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆனா இது நம்பணுமே, இப்படிப்பட்ட வார்த்தை வரும்போது முதல் அனுபவம் தானே. அந்த அனுபவம் வரும்பொழுது நான் என்ன செய்வேன்னா, தேவன் வெளிப்பட்டார், அவர் பேச ஆரம்பித்துட்டார்னா நான் தேவன் இடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேனாவை எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லுவேன். அதே ரூம்ல தான் இருப்பேன். நான் இருக்கிற ரூம்ல வேற யாருமே இருக்க மாட்டார்கள். நாங்க சென்னையிலே நம்முடைய ஊழியத்திலே ரொம்ப நாளாக இருக்கிற சென்னையில இருக்கிறவர்கள் அவர்கள் வீட்டுலதான் அந்த 40 நாள் உபவாசத்துல நான் இருந்தேன். அப்ப அந்த ரூம்ல தனியா தான் இருப்பேன், பக்கத்துலதான் பேனா இருக்கும். ஆனாலும் தேவன் தான் வந்து பேசுகிறார். அது என் மன பிரம்மை இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்திருக்கிறாக. துவக்கத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற துவக்கத்துல நான் அப்படி செய்வது உண்டு. அது அந்த ஆவியில எழுப்புகிற சத்தம் அல்ல, பிரத்யட்சமாய் சத்தம் கேட்கும். ஒரு மனிதன் பேசுகிறது போல அல்லது ஒரு எஜமானன் பேசுகிறது போல சில நேரங்கள்ல பகிரங்கமான சத்தமா இருக்கும், சில நேரங்களில் மனிதனுடைய சத்தத்தை போல இருக்கும். சோ அதை உறுதிப்படுத்துகிறதுக்காக அந்த ஆவியின் அனுபவத்தின் துவக்கத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவரே கொஞ்ச நேரம் இருங்க என்று சொல்லி 1 நிமிடம் 2 நிமிடத்தை நான் தேவ சமூகத்துல விட்டுட்டு நான் போய் பேனாவை எடுத்துட்டு வந்து நான் எழுதுவேன். இது எப்ப ஒரு நேரம் நான் செய்தல் அல்ல, அநேக நேரம் எப்பெல்லாம் தேவன் எனக்கு வெளிப்படுகிறாரோ அந்த நேரங்கள் எல்லாம் நான் இது செய்வது உண்டு. எதற்காக நான் செய்வேன்னா, என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள, தேவன் தான் பேசுகிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள. ஆனா காலங்கள் சென்றது, அதை அப்படியே அந்த பழக்கத்தை நான் மாற்றினேன். தேவன் தான் இருக்கிறார் என்பதை முற்றிலும் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் தான் எனக்கு ஒவ்வொரு முறையும் தேவன் உறுதிப்படுத்தினபடினால் அதுல ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர ஆரம்பித்த உடனே அந்த அனுபவத்தை நான் கைவிட்டு விட்டேன்.
இது எதற்காக சொல்லுகிறேன்? இதுதான் தேவனுடைய அதிசயமான தரிசனம். தேவனுடைய அதிசயமான தரிசனம் ஒரு மனிதனுக்கு கிடைத்திட்டா அவர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக அவர் நம்மளோடு தரித்திருப்பார். அவருக்கு நாம் பலி செலுத்தும் வரைக்கும், அவருக்கு நாம் என்ன சொல்லுகிறோமோ, ஆண்டவரே இதை எனக்கு செய்யும், நீர் என்னோடு இரும் என்று சொல்லி நாம் கொஞ்ச நேரம் இருங்க என்று நாம் கேட்டோம் என்றால் நாம் விண்ணப்பத்திற்கு தேவன் செவி சாய்ப்பார். நீங்க எனக்கு திரும்ப அந்த தரிசனத்தை கொடுங்க என்று நாம் கேட்கும் பொழுது நம்முடைய சத்தத்திற்கு தேவன் செவி சாய்ப்பார். இரண்டாவது, அவர் நம் வெளிப்பட்டு விட்டால் அவர் நம் வேண்டுதலின்படி அவர் கொஞ்ச நேரம் அங்கு தரித்திருக்கிறவராய் காணப்படுவார். மூன்றாவதாக, இது எப்படி ஒரு அதிசயமான தரிசனமாய் மாறுகிறது? 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் அதிசயத்தின் விளங்கினது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எப்படி அதிசயம் விளங்கினதாம்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அக்னி ஜுவாலையை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். மூன்றாவதாக, இது எப்படி ஒரு அதிசய தரிசனமாய் மாறினது என்றால், அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது மனுஷனை போல தேவனை பார்த்தார்கள். அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு மனுஷனை பார்த்தது போல பார்த்தாங்க. இரண்டாவது, கர்த்தருடைய அதிசயத்தின் நாமத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மூன்றாவது, கர்த்தருடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டார்கள். தங்களுடைய சொந்த கண்களினால் அந்த மகிமையை கண்டார்கள். அது எவ்வளவு பயங்கரமா இருந்தது என்று சொல்லி அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே மனோவா சொல்லுகிறான், பின்பு கர்த்தருடைய தூதனார் மனோவாவுக்கும் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து கொண்டான். 22வது வசனம் சொல்லுகிறது, தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அவர்கள் கண்ட தரிசனம் அதிசயமான தரிசனம் என்பதற்கு இதுதான் உண்மையான சாட்சி. இதுதான் ஆதாரமான வசனம் சொல்லுது பாருங்க, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது! எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான, அநேகருக்கு கிடைக்காத ஒரு சொற்பமான ஒரு தரிசனம், அரிதான ஒரு தரிசனத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற நமக்கு தேவன் கடந்த நாட்களில் சாதாரண தரிசனத்தை கொடுத்தார். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு சின்ன தரிசனத்தை பார்த்தோம், நம்ம தூங்கும் பொழுது சின்ன சொப்பனங்களை பார்த்தோம், அல்லது மற்றவர்கள் தரிசனத்தை பார்த்து நம்மளுக்கு சொன்னாங்க. ஆனா இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்ட தரிசனத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறார் என்றால், அவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் கொடுத்தது போல அதிசயமான தரிசனத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அதனால என்ன நடக்க போகிறது? நாம் மனிதனோடு உறவாடுகிறது போல தேவனோடு உறவாட போகிறோம். நாம் மனிதனோடு உறவாடுகிறது போல தேவனோடு உறவாட போகிறோம். நாம் கேட்கிறப்பெல்லாம் தேவன் நமக்கு முன்பாய் வரப்போகிறார். நாம் கேட்கிற போதெல்லாம் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்ப போகிறார். இரண்டாவது, அவர் நம் மனிதனோடு உறவாடுகிறது போல உறவாடுகிறது என்றால் அவர் நாம் கேட்கிறபடி அவர் நம்மோடு கொஞ்ச நேரம் தரித்திருக்க போகிறார். மூன்றாவது, அவருடைய மகிமையை, உண்மையான மகிமை, அவருடைய முழு மகிமையை காணத்தக்கதாய் தேவன் நம்மளுக்கு கிருபை செய்ய போகிறார். இன்றைக்கு அநேக சொல்லுகிறார்கள், தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியாது, அவருடைய மகிமையை கண்டு செத்தவர்கள் மரித்துதான் போவார்கள் என்று ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். அதுக்கு மோசேயை ஆதாரமாய் நாம் சொல்லலாம். அவன் தேவனை முகமுகமாய் தரிசித்தான். தேவனே அதற்கு உறுதியான வசனத்தை கொடுக்கிறார். தேவனே சொல்லுகிறார், நான் அவனுக்கு முகமுகமாய் வெளிப்பட்டான். அதை காட்டிலும் இங்கு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. சகரியா சொல்லுகிறான், நாம் தேவனை கண்டோம் என்று சொல்லுகிறான். நாம் சாகவே சாக வேண்டும். அதற்கு அவனுடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியை போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கப்படவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நம்மால், நம்முடைய சொந்த கண்களிலே முகமுகமாய் நம்மால் தரிசிக்க முடியும். நம் மாய்மாலத்திலே வாழக்கூடாது. நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. தேவனை முகமுகமா தரிசா செத்து போயிடுவோமே என்று நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். தேவனை முகமுகமாய் தரிசித்து நாம் ஜீவிக்க முடியும்.
ஏன் தெரியுமா? அது வசனமே சொல்லுது பாருங்க, அவர் நம் அவர் கொன்று போட சித்தமாய் இருந்தார். அவர் அந்த சராசரங்களை உருவாக்கினவர். அவர் சித்தம் கொண்டா ஒருவனை உயிரோட வைக்கவும் முடியும், ஒருவனை கொன்று போடவும் முடியும். அப்ப தேவன் அவருடைய முகத்தை நாம் காணும்படியாய் அவர் சித்தம் கொண்டுட்டார். அதனால் நமக்கு மரணமும் வராது, வியாகுலமும் வராது, போராட்டமும் வராது. ஏனென்றால் அது அவர் சித்தத்தின்படி நடக்கிறது. ஆனா நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு ஒரு விசை காண்பியும் ஆண்டவரே என்று மனோவாவை போல நாம கேட்டோம் என்றால் இந்த அதிசய தரிசனங்களை நம்மளுக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆனா நாம் அதற்கு கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், ஆண்டவரே நான் உம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆனா கேட்கிறது சாதாரணமாய் கேட்கக்கூடாது, விசுவாசத்தோட கேட்கணும். அவன் விசுவாசத்தோடு மனவா கேட்டான், அதனாலதான் அவன் சத்தத்துக்கு தேவன் செவி சாய்த்தான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் உம்மை முகமுகமாய் தரிசிக்கணும், மனிதனோடு உறவாடுகிறது போல நான் உம்மோடு உறவாடணும் என்று கேளுங்க. கர்த்தர் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கும் அவர்களை வெளிப்படுத்தி உங்களை ஜீவனுள்ளோராய் மாற்றுவார். அவருக்கு முன்பாயும் ஜீவனுள்ளோராய் மாற்றுவார், மற்றவர்களுக்கும் ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் உங்களை மாற்றுவார். இங்க மனோவாவின் அதிசய தரிசனம் வந்தவுடனே என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம், அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். 2வதாக அவனுக்கு என்ன பலன் வருகிறது? அதிசயமான தரிசனம் வந்ததுனால அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த அதிசயமான தரிசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவன் தேவனுடைய ரகசியமான நாமங்களை அவன் அறிந்து கொள்ளுவான். 3வதாக அங்கு என்ன பலன் வருகிறது? அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்தார். எப்பெல்லாம் தேவன் இப்படிப்பட்ட அதிசயமான தரிசனத்தை கொடுக்கிறாரோ அங்கு கண்டிப்பாய் ஒரு புதிய தரிசனம் வரும். மோசேக்கு தரிசனம் அதிசயமாய் வெளிப்பட்டது. அதனால என்ன நடக்கிறது? அவனுக்கு ஒரு புதிய தரிசனம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாய் மனிதனை போல் தரிசனமானார். அதனால என்ன நடந்தது? அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, அதற்கு அதை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு புதிய தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதே போல் மனோவாவுக்கும் தேவன் அதிசய தரிசனமாய் வெளிப்பட்டார். அதனால என்ன நடக்கிறது? பிள்ளை வளர்க்க வேண்டிய விதத்தை கொடுத்து அவனுக்கு சொல்லி ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தரிசனம் வரணும், கர்த்தரிடத்திலிருந்து தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அதிசய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமாய் இருக்கிறது. இந்த அதிசய தரிசனம் வந்தால் மாத்திரமே நாம் தேவனுக்குள்ளாய் புதிய தரிசனங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பழைய தரிசனத்திலேயே ஓடி 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 நாம் களைத்து போய் காணப்படுவோம். அநேகர் சொல்லுவாங்க, நான் இதே ஊழியத்தை செய்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இப்ப அதே ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ மாதிரி இருக்கு, புதிய தரிசனம் இது கிடைக்கல என்று சொல்லுவாங்க. அது காரணம் என்ன? அதிசயமான தரிசனம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஊழியம் என்பது தேவனினால் கொடுக்கப்பட்டது. புதிதாய் ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டே இருக்கணும். நாம பழைய ஊழியத்திலே அப்படியே நின்று கொண்டிருந்தால் இன்னும் கர்த்தருடைய தரிசனம் நம்மளுக்கு வரல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பழைய தரிசனத்திலே கண் மங்கி போய் குருடாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்திலே கேட்போமாக, ஆண்டவரே நம்முடைய அதிசய தரிசனத்தை கொடுத்து எனக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுங்க என்று கேளுங்க. இந்த அதிசய தரிசனம் வந்த உடனே என்ன நடக்குது? 4வதாக இந்த மனோவாவும் அவன் மனைவியும் தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை கண்ணார காணணும்னா என்ன செய்யணும்? அதற்கு நமக்கு அதிசய தரிசனம் அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த அதிசய கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்பட்டால் முதலாவது அவருடைய கிருபையை நம்மளுக்கு கொடுக்கிறார். 2வது அவருடைய அதிசயமான தரிசனத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். 3வதாக மிகவும் சுருக்கமாய் குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் செபிப்போமாக. 3வதாக இந்த கர்த்தருடைய அதிசயமான கண்மலை நம்மளுக்கு வெளிப்பட்டார் என்றால் என்ன நடக்கிறது? 3வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும்
உறுதியும் ஆனவைகள். மூன்றாவதாக, தேவன் அதிசயமான கண்மலையாய் நமக்கு வெளிப்பட்டால் என்ன நடக்கிறது? அங்கு தேவனுடைய பூர்வமான ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கிறது. அது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் தேவனுடைய அதிசயமான ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கிறது. இங்க மனோபாவின் வாழ்க்கையில ஒரு தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதே போல இங்கு எப்படிப்பட்ட ஆலோசனையை தேவன் கொடுக்கிறாராம்? அந்த அதிசயமான கண்மலை வெளிப்பட்டால் அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். சத்தியமும் உறுதியுமானவைகள். அப்ப அவரிடத்திலிருந்து அந்த அதிசய கண்மலை நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்தால் எப்படி ஆலோசனை கொடுப்பாராம்? சத்தியம் உறுதியுமான ஆலோசனை கொடுக்கிறார். சத்தியம் என்பது என்ன அர்த்தம்? அதனுடைய விளக்கத்தை யோவான் 8:32 பார்த்தோம் என்றால், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கு. அப்ப அவருடைய ஆலோசனை, பூர்வ ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது நம்மளை விடுதலையாக்குகிற ஆலோசனையாய் காணப்படும். இரண்டாவது, அது உறுதியான ஆலோசனை என்று சொல்லி. உறுதி என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதம் 37:23 பார்த்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு உறுதியான நம்முடைய நடக்கையை உறுதிப்படுத்துகிறார். அதனால் அவர் நம்முடைய வழிகளில் அவர் பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆலோசனை நம்மளுக்கு வந்தவுடனே அதிலே நம்மளை உறுதிப்படுத்துகிறபடினால் நம்மளுடைய நடக்கையிலே வழிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். இங்க இப்படிப்பட்ட உறுதியும் சத்தியமான ஆலோசனை மனோவாவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? அதை நாம் வசனத்திலே வாசித்தோம் என்றால் மனோவாவின் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சாம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டான ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இது யாருக்கு சொல்லுகிறார்? குழந்தைக்கு சொல்லல, பிறக்க போகிற குமாரனுக்கு சொல்லல, மனோவாவின் மனைவிக்கு சொல்லுகிறார். மனோவாவின் மனைவிக்கு சொல்லுகிறார், நீ மதுபானம் குடியாமலும் தீட்டான ஒன்றை புசியாமலும் நீ இருக்கும்படி ஜாக்கிரதையாய் இரு என்று கர்த்தர் அவளை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். குழந்தைய அப்படி வளர்க்கணும்னு சொல்றதுல அது சாதாரண விஷயம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குழந்தைய மதுபானம் கொடுக்காமல் முடிய வெட்டாம நீ வளர்க்கணும்னு சொல்ல, அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா இங்கு தாய்க்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து முதலாவது தாயை தேவன் உருவாக்குகிறார். அதற்கு பின்பாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் குமாரனுடைய முடியிலே சவரன் கத்தி படக்கூடாது, அவன் நஸ்ரேனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இது ஒரு அதிசயமான ஆலோசனை. குமாரனுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஆலோசனை சொன்னால் அது உலக வழக்கம். ஆனா இங்கு தாய்க்கே இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை, இன்னும் அவள் கற்பம் தரிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்து அவள் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஆலோசனை, அதிசயமான ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது நம்மளை சத்தியத்திலே நடத்தி நம்மளை உறுதியாக்கி நம்மளை உருவாக்குகிறதாய் காணப்படும். இரண்டாவது, நம்மளை கொண்டு நமக்கு கொடுக்கிற பிள்ளைகளை உருவாக்குகிறதாய் காணப்படும். அப்ப கர்த்தர் இன்றைக்கு அதிசயமான ஆலோசனை கொடுத்து நம்மளை அவர் உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். அதனாலே என்ன நடக்கிறது? அங்கு வாசிக்கிறோம், குமாரன் அங்கு பிறக்கிறான். அந்த குமாரன் தேவனுக்கு பிரியமானவனாய் வளர ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அந்த குமாரனை ஆசீர்வதித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 24வது வசனம், பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உருவாக்குகிறார், நம் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், தேசத்தை விடுதலையாக்குகிறார். அதோடு அவர் நிறுத்தி போடுகிறதல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் பூரணமான ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவர்கள் வாழுகிற தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட பூரணமான ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது?
அதிசயமான கண்மலையாய் கர்த்தர் வெளிப்படும் பொழுது இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, எனக்கு நீர் அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுங்க. மனோவாவுக்கு அதிசயமான கண்மலையாய் வெளிப்பட்டது போல உம்முடைய கிருபை கிடைக்கும்படியாய், உம்முடைய அதிசய தரிசனம் கிடைக்கும்படியாய், உம்முடைய அதிசய ஆலோசனை கிடைக்கும்படியாய் எனக்கு அதிசய கண்மலையாய் வெளிப்படுங்க என்று நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அதிசய கண்மலையாய் வெளிப்பட போகிறார். அவரை மனிதனை காண்பது போல காண்கிற ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் நம்மளை நடத்தி ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். எல்லோரும் கண்களை மூடுவோமா? இப்பொழுது முக்கியமான நேரத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரோடு நாம் கேட்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். மனோவாவை போல நாம் கேட்க போகிறோம். மீண்டும் ஒரு விசை மறுபடியும் அந்த மனுஷனை எனக்கு வெளிப்படுத்துங்க, மறுபடியும் அந்த தரிசனத்தை கொடுங்க. இங்கு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவம் நம்மளுக்கு இருந்திருக்கலாம், ஆனால் அவைகளை இழந்து போயிருந்திருக்கலாம். அதையும் புதுப்பிக்கும்படியாதான் மறுபடியும் என்கிற வார்த்தையை இன்றைக்கு கற்றுப்படுத்திருக்கிறார். நீங்க கடந்த நாட்கள் இந்த அனுபவத்தை பெற்று இழந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு அந்த அனுபவத்தை தேவன் புதுப்பிக்கிறார். உங்களுக்கு அதிசயமான கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார். அவர் தம்முடைய கிருபையை கொடுத்து உங்கள் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிறார். எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லோரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஆண்டவரே, எனக்கு இந்த அதிகாலை வேளையிலே அதிசயமான கண்மலையாய் வெளிப்படுங்க என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அவருக்கு அதிசயமான கண்மலையாய் வெளிப்பட போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்மலையாய் நீர் வெளிப்படுகிறீர் என்பதை எங்களுக்கு காண்பித்தீர். கண்மலையாய் நீர் இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு தியானிக்க உதவி செய்தீர். அதில் மிக முதல் குறிப்பை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதிசயமான கண்மலையாய் நீர் வெளிப்படுகிறீர் என்பதை தியானிக்க உதவி செய்தீர். அதன் மூலமாய் உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அந்த கிருபையின் நிமித்தமாய் எங்கள் சிங்காசனங்கள் உறுதிப்படும், நாங்கள் இருக்கிற தேசங்கள் சுதந்திரத்திலே காணப்படும் என்பதை வெளிச்சேரின் கையிலிருந்து விடுவிக்கப்படுவோம் என்பதை காண்பித்தீர். அதே போல உம்முடைய பிள்ளைகளின் சிங்காசனங்களை நீர் உறுதிப்படுத்துவீராக. அவர்கள் சின்ன சந்ததியை நீர் உறுதிப்படுத்துவீராக. அவர்களுடைய சிங்காசனங்களை நீர் உறுதிப்படுத்தி இவர்களை அவர்கள் இருக்கிற பட்டணங்களுக்கும் இருக்கிற தெருக்களுக்கும் அவர்கள் இருக்கிற ஏரியாவிலே இவர்களை ரட்சிப்பின் பாத்திரமாய் நீர் வைப்பீராக கர்த்தாவே. இரண்டாவது, நீ சொன்னபடி அதிசயமான தரிசனமுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இந்நாள் முதற்கொண்டு உம்மை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்திற்குள் நம்முடைய பிள்ளைகள் கடந்து வருவார்களாக. மனிதரோடு சஞ்சரிக்கிறது போல ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் எப்படி நீர் அவர்களோடு சஞ்சரித்ததோ அதே போல் உம்மோடு உறவாட, மனிதனோடு உறவாடுகிறதை போல உறவாட ஆண்டவரே, அந்த கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் மூடுவீராக. இந்நாள் முதற்கொண்டு இவர்கள் வேண்டும் போதெல்லாம் இவர்கள் சத்தத்தை கேட்டு நீருமை வெளிப்படுத்தும் கர்த்தாவே. அதுவும் சாதாரணமாய் அல்ல, உம்முடைய மகிமையோடு நீர் வெளிப்படுவீராக. உம்மை காணத்தக்க கிருபையினால் நீர் மூடுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, நீ சொன்னபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு பூர்வ ஆலோசனையாக அதிசய ஆலோசனையை நீர் கொடுப்பீராக. அந்த ஆலோசனை இவர்கள் வாழ்க்கையிலே வருகிறது நிமித்தமாய் இவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டிய விஷயங்களை எச்சரிக்கப்பட்டு, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு, நடக்க வேண்டிய வழிகளை உடைய பிள்ளைகளுக்கு நீர் காண்பிப்பீராக. அந்த ஆலோசனை நிமித்தமாய் இவர்கள் சத்தியம் இவர்களுக்கு கிடைக்கட்டும். அதன் நிமித்தமாய் இவர்களுக்கு ஒரு விடுதலை வருவதாக. இவர்கள் உம்முடைய ஆலோசனையிலே உறுதிப்பட்டு உமக்கு பிரியமான வழிகளிலே நடந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற தேவன் கிருபை செய்வீராக. இப்படிப்பட்ட அதிசயமான கண்மலையால் உடைய பிள்ளைகளுக்கு இந்நாள் முதற்கொண்டு நீ வெளிப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட வழி நடத்துவதாக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.